மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, so f of x என்ன கொடுத்திருக்காங்க, f of x equal to e power x by 1 minus e power x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு தடவை வகையிட்டலாமா? சோ வகையிட்டோம்னா என்ன வரும், f dash of x equal to e power x by, இங்க ஒரு தடவை வகையிட்டோம்னா u by v பண்ணிக்கலாம். இப்போ v u dash, so v u dash, e power x பண்ணா e power x தான், v u dash minus u v dash, v எடுத்து பண்ணோம்னா 1 பண்ணோம்னா 0, e power x பண்ணோம்னா e power x தான், so minus e power x by v square 1 minus e power x the whole square. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ e power x minus e power 2x minus இங்க e power, இங்க பாருங்க minus into minus plus ஆயிடும், e power x into e power x e power 2x by 1 minus e power x the whole square. minus plus போயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன வரும், e power x by f dash of x equal to e power x by 1 minus e power x the whole square வருமா? ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல f dash of x equal to 0 ன்னு போடலாம். சோ இப்போ f dash of x equal to 0 ன்னு போட்டோம்னா என்ன வரும், இங்க e க்கு பதிலா 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, e power 0 1 ஆயிடும், இப்போ கீழே denominator 0 ஆயிடும், இப்போ e power x equal to 0 வந்துரும். சோ இப்போ f dash of x not equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம், f dash of 0 தோன்றாது, f dash of 0 என்பது தோன்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனா நிலைப்புள்ளி இருக்கும், நிலைப்புள்ளி என்ன 0 தான், நிலைப்புள்ளி என்ன 0, நிலைப்புள்ளி 0. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இங்க 0, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 டு இன்ஃபினிட்டி பார்க்கணும். ஸோ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 எடுத்தீங்கன்னா இப்படி இடைவெளி, ஸோ பாக்ஸ் போட்டுக்கோங்க, இடைவெளி f dash of x, இன்னொன்னு என்னங்க, ஓரியல்பு தன்மை இல்லையா? சரி, இப்போ இடைவெளி என்ன, ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0, அடுத்தது 0 கமா இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0ல எதை எடுத்து போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு e பவர் ஹோல் ஸ்கொயர் ஆயிடும், மேலே பிளஸ் தான் இருக்கு, ஸோ பிளஸ் தான் வரும், கீழேயும் எதை எடுத்து 0 கமா இன்ஃபினிட்டி நீங்க எதை எடுத்து போட்டாலும் பிளஸ் தான் வரும். ஸோ அப்போ ஏறுமா இறங்குமா, ஏறும், திட்டமாக ஏறும். இன்னொன்னு என்ன, திட்டமாக, இதுவும் திட்டமாக ஏறும். சோ அப்ப இதுல இருந்து ரெண்டுமே ஏறுது, அப்ப இதுல எந்த ஒரு குறியீடு மாற்றமும் கிடையாது. அப்ப f dash of x இல் f dash of x இல் f dash of x இல் குறி x equal to 0, f dash of x இல் குறி x equal to 0வை கடக்கும் போது இங்கேயும் பிளஸ் தான், இங்கேயும் பிளஸ் தான், சோ அதனால மாற்றமே கிடையாது. கடக்கும் போது மிகையிலிருந்து மிகைக்குத்தான் செல்கிறது, மிகைக்குத்தான் செல்கிறது. ஆதலால் குறியீட்டில் மாற்றம் இயலவில்லை, குறியீட்டில் மாற்றம் இயலவில்லை. அப்போ குறியீட்டுல மாற்றம் நிகழனா என்ன அர்த்தம், குறியீட்டுல மாற்றமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம், செல்லாமே அறுதிகள் இல்லை, அதாவது அறுதிகள் இல்லை. ஆதலால், அதாவது இதற்கு அறுதிகள் இல்லை, அறுதிகள் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4வது கேள்வி என்ன